கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்ற சனி பகவான் 12 கூடையவராகவும் இருக்கிறார். இந்த 1 12 கூடைய இந்த கும்பராசி ஒரு பணத்தை அதுக்குள்ள அதை போட்டு அதுக்குள்ள இதை போட்டு இதுக்குள்ள அதை போட்டு அந்த மாதிரிலாம் வண்டி ஓடிச்சு. இப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற அசத்த போறாங்க. காரணம் என்னவென்றால் ராசிநாதன் சரியாயிட்டான், 12 கூடையும் சரியாயிட்டா. இனி செய்யற ஒரு இடத்துல அவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கும்னா பேச்சு. சனி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நாவில் அமர்ந்து விடுகிறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்ற சனி பகவான் 12 கூடையவராகவும் இருக்கிறார். இந்த 1 12 கூடைய இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் 2ஆம் இடத்துல. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே ராசிநாதனும் 12 கூடையவரும் வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கும்? 12 கூடையவன் 2ஆம் இடத்துக்கு வந்ததே ஒரு கேஸு. அதுல ஒரு வக்கரம் பெற்றது உங்களுக்கு நல்லதுதான். சொல்ல போனா நிறைய பண வரவு, நிறைய நல்ல விஷயம், குடும்பத்தில் குதூகலம் போன்றவை எல்லாம் ஏற்படும். ஆனால் இப்பொழுது அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். என்னது எம்ட வந்துட்டார்? ஆமா, திரும்ப ஹோம்பேக் வந்துட்டார். இந்த சனி பகவான் நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் 2ஆம் இடத்தில் வக்கரம் பெற்ற போது உடலால் மனதால் நிறைய கும்பராசிக்காரர்கள் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன சொல்றது, என்ன வழி போதும் பாதை தெரியவில்லை. எப்போ இந்த மே மாதம் ஆரம்பித்த இந்த சனி பகவானுடைய வக்கரம் வந்தார், வக்கரமானார். வக்கரமானதுக்கு அப்புறம் கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஜூன் ஜூலை இருக்கும் நீங்கள் கடைசியாக சிரித்து. ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபேமிலி ஃபோட்டோவில் சிரிச்சது சார். அதுக்கப்புறம் சிரிக்கிறதே மறந்துட்டேன் சார். ஃபோட்டோகிராஃபர் சொன்னார் நல்லா ஸ்மைல் பண்ணுங்கன்னு. அன்னைக்கு சிரிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் சார் அப்படிங்கிறதா கும்பராசிக்காரர்களுடைய ஒரு ரொம்ப பெரிய கம்ப்ளைண்டா என்ன அப்படின்னா, தனஸ்தானத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருந்து உயர வாங்கினார். போற இடத்துலலாம் கடனே கிடைக்க மாட்டேங்குது. இந்த கடனே கிடைக்காததுனால ரொட்டேஷன் ஒரு பணத்தை அதுக்குள்ள அதை போட்டு அதுக்குள்ள இதை போட்டு இதுக்குள்ள அதை போட்டு அந்த மாதிரிலாம் வண்டி ஓடிச்சு. இப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற இந்த நேரத்தில் அந்த ரொட்டேஷன்லாம் தேவையில்லை. உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது தன்னால் சேரும். உலகில் நண்பர்களே, இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தாலே பாதி பிரச்சனை சால்வ். பல கம்பெனிகளில் நிலுவை பேச்சுவார்த்தை, பல கம்பெனிகளில் அரியர்ஸோட கம்ப்ளைண்ட், பணம் தர்றது போன்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுதுதான் இந்த பொருளாதார சிக்கல் என்பது வருகிறது. பொருளாதாரம் எப்பொழுது சிக்கலுக்குள்ளாகும்? நாம் திட்டமிட்டபடி பணவரவு வரவில்லை என்றால் பொருளாதாரம் சிக்கலாகும். அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருந்து அவர் வக்கரம் பெறும் பொழுது பணத்துல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உடல் ரீதியான பணச்செலவு அதிகமாக, ஆரோக்கிய குறைவு என்பது அதிகமாகிறது. ஆரோக்கிய குறைவு, உடலை சரியா மேனேஜ் பண்ணிக்காம நிறைய விஷயங்கள்ல ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அதே மாதிரி டிப்ரெஷன் போன்றவைகள்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய உடலை பேணி காக்காதனுடைய விளைவை இப்பொழுது அனுபவிக்க போகிறார்கள். ராசிநாதன் 2ஆம் இடத்திலே வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? உங்களுடைய ஹெல்த் சரியாயிடும். முக்கியமா மென்டல் ஹெல்த் சரியாயிடும், பிசிக்கல் ஹெல்த்தும் சரியாயிடும். சார், கால் மூட்டு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற பெயின் இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஜாயிண்ட் டு ஜாயிண்ட், நெக் டு நெக், நீ பெயின் போன்ற இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாயிடும். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் இவர்களுடைய ராசிநாதன் மட்டுமல்ல, இவருடைய ஃபாதர் ஆஃப் த இவர் ராசிக்கு ஃபாதர் சனி பகவான். ஸோ இந்த 2ஆம் இடத்துல அவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கும்னா பேச்சு. சனி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நாவில் அமர்ந்து விடுகிறார். நாவில் அமரும் பொழுது இந்த சனி 2ஆம் இடத்தில் சனி அவர் வக்கரம் பெற்றவராக வேற இருக்கிறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இனம் புரியாத டென்ஷனு. ஏதாவது ஒன்று வீட்டில் கத்திட்டு வந்துட்டேன் சார், வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை, இப்படி பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு படக்குன்னு சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் பொறுமையா சொல்லியிருந்திருக்கலாம் போன்றவைகள் எல்லாம் இந்த 2ஆம் வீட்டு சனி பகவான் தருகின்ற பலன்கள். அதனாலதான் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு பேச தெரியாது, அவனுக்கு 2ல சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ல சனி இருந்தா என்ன ஆகும்னா தன்னேறியாமல் பேசுவதெல்லாம் நடக்கும். அப்ப 2ஆம் இடத்து சனி கல்வியை கெடுக்கும். சனினா மந்தகாரகன். கும்பராசிக்கார குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா படிக்க ஆரம்பிச்சிருப்பார். நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை சார் என்ன ஆச்சுன்னே தெரியல, படிப்பு அப்படியே மந்தமாயிடுச்சு.
அப்புறம் பார்த்துக்கலாம் மம்மி, அப்புறம் பார்த்துக்கலான்னே சொல்கிறா. படுத்து படுத்து தூங்குறா. சின்ன குழந்தைய திட்டவும் முடியல. இந்த காலத்து பசங்க என்ன பார்க்குறாங்கன்னு தெரில. நம்ம திட்டினா அதுங்களுக்கு வேறு டிப்ரெஷன் வேறு வந்துடுது, டிப்ரெஷன் போன்றவைகள்லாம். ஸோ கும்பராசிக்காரர்கள் அந்த 12 கூடியவனும் 2ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்பட்டது. இப்போ அவர் வக்கர நிவர்த்தி அடைவதால் வீட்டில் செலவுகள் வர தொடங்கிவிட்டது. இப்போ இது குருவினுடைய வீடு என்பதாலும் ராசிநாதன் என்பதாலும் சுபமங்கல செலவுகள் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் வீட்டிலே டும் 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 கல்யாணம், டும் 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 சத்தம் கேட்கும். நல்லபடியாக நீங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்க. நல்லபடியாக மனைவிக்கு நீங்கள் வளகாப்பு பண்ணுவீங்க. என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி, நல்லது கெட்டதா அத்தனை நீங்கள் எடுத்து செய்வீங்க. காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ராசிநாதன் வக்கர ஒரு மயக்கத்திலிருந்து வெளியே வந்த மாதிரி, இந்த மதிகெட்டான் சோலைன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளாக அந்த மதிகெட்டான் சோலையில் போன மாதிரியே ஒரு ஃபீலிங் சார். கொடைக்கானல் கூட்டு போய் அந்த மதிகெட்டான் சோலையில் உள்ள விட்ட மாதிரியே ஒரே குழப்பமாக இருந்தது சார். நைட் நம்ம எங்கே இருக்கோம், என்ன நமக்கு என்ன கம்பெனியில் இருக்கோம், நம்ம என்ன வேலை பார்க்குறோம், எதுவுமே தெரியாத ஒரு குழப்பமாக சுற்றிட்டு இருந்தேன் சார். அதெல்லாம் சரியாயி ஓகே, நம்மளுடைய வேலை இது, நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிற தெளிவு என்பது ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் வரும்போது உடலை பற்றிய அறிவும் வரும். நம்ம உடம்புல நம்ம இவ்வளோ நேரம்லாம் இப்படிலாம் கண்ணு முழிக்கக்கூடாது, இப்படிலாம் வேலை செய்யக்கூடாது. நமக்கு முக்கியமாக கால் மூட்டுகள் இப்போ டெய்லி வாக்கிங் போகணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, ஹெல்த் ரீதியான விஷயங்கள். அதே மாதிரி செலவுகளை ஒரு எக்ஸல் சார்ட் மாதிரி போட்டு நம்ம எதுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணுறோம், எந்த விஷயத்தெல்லாம் பணத்தை ரொம்ப இழக்கிறோம், அது போன்ற சுய பரிசோதனைகள்லாம் நீங்களே செஞ்சுப்பீங்க. 12 கூடையவன் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இறை அருளாளர்களோட தொடர்பெல்லாம் இயற்கையாகவே அமையும். காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு அவர்களோட ராசி அமைப்பே அவர்கள் குடும்பத்தில் யாராவது அருள்வாக்கு சொல்கிறது, ஜோதிடம் சொல்கிறது, இவர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 12 கூடையவன் 2ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி அடையும் போது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனது எடுத்து செல்லும். சில பேர் சன்னியாசமாக போகிறதுக்கெல்லாம் டைமே தான். இந்த 12 கூடையவன் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது சில பேர் சித்தர்களை தேடி காட்டுக்கு போகிறது போன்ற விஷயங்கள்லாம், உபாசனைகள் வாங்கி கொள்வது, பெரிய பெரிய மந்திர ஜபங்கள் உபாசனைகள் செய்து கொள்வது, இதெல்லாம் இந்த பீரியட் தான். கும்பராசிக்காரர்கள் அசத்த போகிறாங்க. காரணம் என்னவென்றால் ராசிநாதன் சரியாயிட்டான், 12 கூடையவன் சரியாயிட்டான். இனி செய்கிற ஒரு காரியமும் யூஸ்ஃபுல்லான செலவாக மட்டுமே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இனிமேல் என்ன செலவு பண்ணாலும் அது அர்த்தமுடைய செலவாக இருக்கும். அதில் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சத்தியம் பண்ணிப்பாங்க, இனி நான் அர்த்தமுடையதாக தான் செலவு பண்ணுவேன், அர்த்தமுள்ளதாக தான் நான் இருப்பேன் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ இவர்களுடைய வாழ்க்கை என்பது இந்த குரு சனி வக்கர நிவர்த்தி பல விஷயங்களை அவர்கள் சொல்லித்தரப்போகிறது. இந்த நவம்பர் 28க்கு பிறகு உடலால் பணத்தால் பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகிறார்கள். கீழப்பட்டுக்கு இந்த நண்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.